பார்ட் 1 எப்படி உங்க எல்லாரும் என்டர்டெயின் பண்ணிச்சோ பார்ட் 2 கண்டிப்பாக அதே அளவுக்கு என்டர்டெயின் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் செல்லா படத்தோட டைரக்டர் ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 11 வருஷம் 12 வருஷம் ரிலேஷன்ஷிப். அது வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவேன் நான். அண்ட் என்னோட காமெடி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காரணமே செல்லா தான். வேலனவத்ரா வெள்ளக்காரனோட ரைட்டர் அண்ட் கோ டைரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் சிலுக்குவார்பட்டி சிங்கம், கட்டாகுஸ்தி, இப்போ கட்டாகுஸ்தி 2. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஜேர்னி இது. ஷான் ரோல்டன் மியூசிக் டைரக்டர். நிறைய புது டெக்னீஷியன்ஸோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கேன். பாபா பாஸ்கர் மாஸ்டர், அப்புறம் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டிருக்கோம். அண்ட் குஸ்தி இருக்கு, ஃபேமிலி ஃபன் இருக்கு, காமெடி இருக்கு, இமோஷன் இருக்கு, பெண்களுக்கு இருக்கு, சின்ன பசங்களுக்கு இருக்கு, ஒரு சின்ன பாப்பா ஜாரா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குடும்பங்களோட பார்க்குற ஒரு படமா இருக்கும். அண்ட் கண்டிப்பாக தியேட்டர் ஜூலை 3 அன்னைக்கு வாங்க, படம் பாருங்க. அண்ட் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஆல்ரெடி சம்பவக்காரி சாங் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஜூலை 3. இல்ல, ஏன் அப்பா வரந்தா மாறிடணுமா என்ன? ஸ்மார்ட்டா இருக்க கூடாதானே? ஸோ இல்ல கரெக்ட் இல்ல, அது அதுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்குல்ல, அதனாலதான் நான் வந்து என்ன நடந்ததுங்கிற ஒரு இன்சிடென்ட்டை ரஜி சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் ரஜி சார் விஜய் தான் கூப்பிட்டு இருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சார் ஏன் கூப்பிடல, தலைவரை மட்டும் தலைவர் ஏன் கூப்பிட்டு, இதனால தான் சொன்னேன். ஏன்னா சார் என்ன பேசியிருக்காரு, அவர் வந்து விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படிதான் பேசியிருக்காரு. விஜய்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் நானும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, விஜய் சார் சொன்ன மாதிரி தான் இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளவுதான் நானும் சொல்லுவேன். இது நடக்கும். இது வந்து we are all used to it. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நடக்குது, புதுசா இருக்கு எனக்கு. பட் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக எதுவுமே பேசல. நான் ஒரு எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியா தான் நான் அகேன்ஸ்ட். சோஷியல் மீடியாவில் இருக்கிற வயலன்ஸ் இல்ல வன்மம் தான் எனக்கு பிடிக்கலங்கிறேன். அதுக்கு நான் கன்ஃபார்மாக அகேன்ஸ்ட். அதை நான் இப்போ கூட நிற்பேன். நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. வித்தியாசமான படங்கள் பண்ணும்போது இப்போ நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி வித்தியாசமான விஷயங்கள் பண்ணும்போது அந்த மக்கள் கிட்ட கிடைக்கிற பாராட்டு, அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா அதுக்கு தானே சினிமாவுக்கு வந்தோம். ஸோ இந்த மாதிரி புதுசாக பண்ணும்போது அந்த முயற்சி பாராட்ட போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட், ஒரு கிக்கு கிடைக்குது எனக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துலையும் சில புது விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பாருங்க. ஜூலை 3 அன்னைக்கு நீங்கள் பார்த்து சொல்லுங்க. ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச்சு இப்போ நடக்க போகுது. அதுக்காக எல்லாரும் படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் வந்திருக்கோம். படம் 3ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லாரும் வந்து உள்ள ட்ரெய்லரையும் பார்க்கலாம். தேங்க்யூ. டைரக்டர் செல்லா வந்து ஹீரோ விஷ்ணு விஷாலோட வந்து அந்த செகண்ட் பார்ட்டுடைய நரேஷன் சொன்னார். அது சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் கட்டாகுஸ்தி 2 போகலான்னு முடிவு பண்ணோம். நீங்கள் அந்த ப்ரோமோவே பார்த்துருப்பீங்க, அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். கட்டாகுஸ்தி 2 வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே எல்லா ஏரியாவும் வித்துருச்சு. டேபிள் ப்ராஃபிட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற தியேட்டர்ஸ் வந்து 1000 தியேட்டர்ஸ்க்கு மேலே இல்லை. பட் ஹைதராபாத்லலாம் 4000 தியேட்டர் இருக்குது, தெலுங்கானாலலாம். அதனால் ஹிந்திலலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க கிராஸ் பண்ணிடுறாங்க, நம்மளால கிராஸ் பண்ண முடியல, அவ்வளோதான். கட்டாகுஸ்தி 1 அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளும் மேரேஜ் ஆகி வீட்டில் இருக்கோம், திருப்பியும் அந்த ஒர்க் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து கட்டாகுஸ்தி 1ல் தான் வந்து ஒரு திரையில் பார்க்கும்போது ஒரு ஓகே ஃபைன், ஒரு ஹீரோவே வந்து இவ்வளோ தூரம் அவருக்குன்னு ஒரு படம் எடுக்காம ஒரு ஹீரோயின் பேஸ்ட் ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரியல் லைஃப்பில் நிறையா பேர், அதாவது நிறைய ஆண்கள் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும், கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு புஷ் பண்ணணும். ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படங்கள் வரும்போது எல்லாருமே சேஞ்ச் ஆகுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபார் விமென். ஸோ அந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரி பார்ட் 2 வந்தால் நம்ம இருப்போமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கட்டாகுஸ்தி பார்ட் 2ல ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அண்ட் ஐஸ்ரீ சார் அண்ட் செல்லாயாவு சார் ஆல்சோ. அண்ட் எனக்கு பேராக வந்து தாரக் பொன்னப்பா அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான், இதுக்கு மேலே இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்ல விஷ்ணு விஷால் சார் கூட பண்ற இது 2வது படம். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணது கூட விஷ்ணு விஷால் சாரோட இதுலயே. அண்ட் அது நான் என்னோட டெபியூ படம் தமிழ்ல. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். செல்லாயோ சார் ஒரு நல்ல கேரக்டர் எழுதியிருக்காங்க எனக்காக.
அண்ட் அந்த கேரக்டர் வந்து நீங்க ஜூலை 3rd தியேட்டர்ஸ்ல பார்க்க போறீங்க. வாங்க தியேட்டர்ஸ்ல மூவியை பாருங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் பெங்களூரு, ஸோ பெங்களூர்ல எல்லா லாங்குவேஜஸும் பேசுவாங்க இல்லையா, ஸோ அப்படிதான் நான் தமிழ் கத்துக்கிட்டேன். ஆமா, நான் வந்து சைல்ட்ஹுட்ல இருந்தே நான் தமிழ் படம் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப பிடிக்குது. நம்ம ரஜினிகாந்த் சார், தளபதி விஜய் சார், அஜித் சார் இவங்களோட படத்தை பார்த்துட்டே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சாரோட படத்தை பார்த்து ரொம்ப கத்துக்கிட்டேன். ஸோ தமிழ் படத்துக்கு நான் ஒரு வேற ஒரு வேல்யூவை கொடுக்குறேன்னு சொல்ல முடியும். ஆமா, ஃபார் ஷுர் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, கேரக்டர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா ஃபார் ஷுரா நான் வந்து எந்த இது இண்டஸ்ட்ரியிலயாச்சும் நான் வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆமா, அது பார்க்கணும். சுகுமார் சார் ஏதாச்சும் அந்த மாதிரி எழுந்தாங்கன்னா ஃபார் ஷுரா வர்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குது. கட்டா குஸ்தி 2 இதோட ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரசிச்சு வியந்து சந்தோஷமா தியேட்டர்ல நான் பார்த்த படம் கட்டா குஸ்தி 1. அதுல பார்ட் 2ல நான் ஒரு சின்ன பங்கா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஜூலை 3rd தியேட்டருக்கு வருது. எல்லாரும் போய் பார்த்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. This is technically my first debut Tamil film. I did Ramam Raghavam, but it was actual Telugu film. But technically, this is my first debut Tamil film. Inaku Tamil nalla therilla, konjam kathikitta irukku. Definitely, adutha I will learn and nannaita Tamil pesura. ಈ ಪಡத்துல என்னோட character நல்லா ரொம்ப cute, golu molu, you know, it's like a teacher, Meenu Miss. So I hope after this movie you all know me as Meenu Miss of our very favorite Zara. So it's a beautiful character and இந்த மாதிரி ஒரு ஹிட் படத்துல I am a part of it. ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு வளரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் ஆடியன்ஸ். ப்ளீஸ் என்னோட கொஞ்சம் சப்போர்ட் பண்றீங்க. ஐ ஹோப் அண்ட் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. எனக்கு ஐ மீன் ரொம்ப பிடிக்கும் தமிழ் சாங்ஸ், தமிழ் movies from Maniratnam sir to, and after our Vijay sir, me and Vijay sir, we share same birthday, 22nd June. So I'm a big fan of Vijay Thalapathy. After Vijay sir became a CM, I was dancing as if like seriously so good. I mean, as a fan girl, fan moment, and hopefully I'll give you good news about my upcoming Tamil projects and working with Vishnu Vishal sir, Aishwarya ma'am. I became a fan of Aishwarya ma'am after this Gatta. I saw her many other movies. Ammu, she did a wonderful character, beautiful role. Then some of her Malayalam films, Maya Nadi. But after Gatta Gusti 2, I became her fan. And for Vishnu sir, what more to say from Raj Session and he's the one who always kept doing content driven works. So we are very much inspired, and working with Chella sir was fun. He himself is a wonderful actor, and Zara, I was a teacher actually. Before an actor, I was a teacher. Zara unleashed all my memories back then when I was a teacher. So beautiful. I hope you all the press, friends, Anna and brothers, thank you so much.